அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் ஜீவா, ஜோதிகா வாமா. என்னம்மா என்னாச்சு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற? இல்ல, என்ன கெட்டப்லாம் வேற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல. சரி சரி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனாலும் நீங்க பண்றது சரியில்லை. சரியில்லையா? என்ன? இவர் ட்ரெஸ் ஸ்டைலு ஆளு எல்லாத்தையும் பார்த்தா நேத்து நம்ம பேசுனதுல ஞான உதயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேகமா பரிமளா டீச்சரை தான் பார்க்க போவாரு. இவ தேவையில்லாம வழிய மறைச்சு ஐயோ என்னென்னத்தையும் சொல்லி தொலைச்சிருவாளே. ஃபர்ஸ்ட் இவ வாயை மூட வைக்கணும். என்ன ஜோதிகா, என்ன சொல்ற? இதெல்லாம் எதுக்குப்பா? இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். சுத்த வேஸ்ட். வேஸ்டா? ஏய் ஜோ ஜோ, ஜீவா இங்க பாரு என்ன பாரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குற மாதிரி இல்ல. இன்னைக்கு நான் பேச வந்ததா பேசிட்டு தான் போவேன். ஐயோ ஜோதிகா. டேய் ஜீவா. சார் என்னடா என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. ஜோதிகா என்ன சொல்லணுங்கிறா? ஜோதிகா என்னமா கோபமா பேசுற மாதிரி இருக்கு? கோபமாவா? ரொம்ப கோபமா பேசுறேன். ஜோ. ஜீவா, உனக்கு கொஞ்ச நேரம் பேசாம இருக்க சொன்னேன். அவ்வளவுதான், இனி ஒண்ணு இல்ல. பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நிறைய இருக்கு, நான் பேசிக்கிறேன். கேட்க கூடாதுக்கெல்லாம் காது நல்லா கேக்கும். என்னமா பேசணும்? அப்பா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? அதான்ப்பா, கல்யாண முடிவை நான் எடுத்துட்டேன். ஓ, கல்யாண முடிவா? ரொம்ப நல்ல விஷயம் தானமா? ஓ, நல்ல விஷயமா? வேணாப்பா, இங்க பாருங்க, நீங்க அப்புறம் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? ஓ, அப்பனா உங்களுக்கு ஃபீலிங் எதுவும் இல்ல. என்ன ஜோதிகா பேசுற? நீங்க கல்யாண முடிவெடுத்ததுக்கு எனக்கு மனப்பூர்வ சம்மதம் தான். முதல்ல இதெல்லாம் எப்ப நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருமா? எல்லாரும் யாரு? நானும் ஜீவா மட்டும் தானே எதிர்பார்க்கறோம். என்னது, நீயும் ஜீவாவுமா? அதெல்லாம் இல்ல, வீட்ல உள்ள எல்லாருமே இதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஐயோ, நைட் எல்லாம் தூங்காம நான் யோசிச்சேன். இத தூங்காம யோசிக்க என்ன கிடக்கு? எல்லாரும் முழிச்சிருக்க முதல்ல யோசிச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கா? ஆமா. அப்ப உங்களுக்கு சம்மதமா? வீட்ல எல்லாரும் சம்மதம் சொன்ன முதல்ல நான் மட்டும் ஏமா வேண்டாங்க போறேன்? சக்கரவர்த்தி அப்பா, இதனால உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா? இதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். என்ன இப்படி பேசுறீங்க? ஏமா சரியா தானே பேசுறேன்? இது சரியா இல்ல இது சரியான்னு கேக்குறேன். ஆஹா, புரிஞ்சு போச்சு. யாரு என்னன்னே சொல்லாம நம்ம பொண்டாட்டி எவ்வளவு அறிவு. ஏ லூசு பொண்டாட்டி, நீ கல்யாணம் பேசுறது அவர் நம்ம ரெண்டு பேத்துக்கு நினைச்சு பேசிட்டு இருக்காரு. ஆனா நீ கல்யாணம் பரிமளா டீச்சருக்கு உங்க அப்பாவுக்கு பத்தி பேசிட்டு இருக்க. நீ பேசுறது அவருக்கு புரியல, அவர் பேசுறது உனக்கு புரியல. ஆனா ரெண்டு பேர் பேசுறது எனக்கு புரிஞ்சு ஒண்ணுமே பேச முடியாம நிக்கிறேன் பாத்தியா? இதுதான் இந்த விதிங்கிறது. சரி ஓகே, என்னதான் பேசி முடிவெடுக்கிறாங்கன்னு பாப்போம். இது கூட கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கு. நேத்துதான் வைஷாத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சீக்கிரம் உங்களுக்கு கல்யாண ரிசப்ஷனை வைக்கணும், உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சாதான் நல்லதுன்னு. அதுதான் சக்கரவர்த்தி அப்பா காதுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் நல்லா இருக்கே. ஜீவா என்ன பேசலான்னு பேசட்டும், கூட நீ பேச மட்டும் செஞ்சிடாத. ஏன்னா புருஷனா அமைதியா தான் இருக்கணும். அப்பா, நீங்க இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கவே இல்லப்பா. சத்தியமா எதிர்பார்க்கல. அவ்வளவுதான்ல. நீங்க ஒரு சராசரி மனுஷங்கிறத நிரூபிச்சிட்டீங்கல்ல. என்னம்மா என்ன பேசுற நீ? கல்யாணத்துக்கு சம்மதம்ங்கறீங்க. இதனால உங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல. எனக்கு என்னமா வருத்தம்? எல்லாரும் சரின்னு சொல்லும்போது நானும் சரின்னு தானே சொல்லணும். இதுல முதல் வருத்தப்பட என்ன இருக்கு? இதுல ரொம்ப சந்தோஷம் தானே. சந்தோஷம்? அதானே, போலீஸ்காரனாலே மனசு கல்லாதான் இருக்கும். அப்பதானே அவங்க வேலையை அவங்க பார்க்க முடியும். அதேதான் நீங்க குடும்பத்திலையும் காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு கல்நெஞ்சக்காரரை நான் பார்த்ததே இல்லப்பா. ஜோதிகா பேசாதீங்கப்பா, பேசாதீங்க. அப்படித்தான், அவரையும் ஆஃப் பண்ணு. இனி ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்க. சரிமா பேசல, நீ ஏன் சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் நல்லபடியா நிச்சயமாகவும் நடக்கும். அந்த நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிடுங்க. சரிமா. சரியா? என்ன சொன்னீங்க? சரின்னு சொன்னீங்களா? நீ தானமா அதை செய்ய சொன்ன. ஆனா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. நினைச்சு பார்க்கவே இல்ல. நீங்க இப்படிலாம் நான் உங்ககிட்ட அவ்வளவு ஆசாசியா பேச வந்தேன். பேசுற விஷயம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஆனா அதனால நீங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க, இது உங்களுக்கு நல்லதா செய்யும் நான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி வீட்டுல உள்ளவங்க எப்படி முடிவு எடுக்கலாம் சொல்லுங்க? பொண்ணோட சம்மதம் வேண்டாம், நீங்களா ஒரு முடிவு எடுப்பீங்க, நீங்களா அதுக்கு செயல்படுத்துவீங்க. பொண்ணுங்க நாங்க அமைதியா இருக்கணும். ஏமா பொண்ணுக்கு பையனை பிடிக்கலையா? என்னப்பா இப்படி பேசுறீங்க? என்ன பிடிக்கலையாவா? உங்களுக்கு தான் எதுவுமே பிடிக்கல. நான் உங்களதான் நம்பி 30 வருஷமா ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருந்தது பாத்தீங்களா? இதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்ல. அது என்ன அறியாம செஞ்ச தப்புமா. அந்த தப்புக்கு இனி நல்லது மட்டுமே நடக்கும். என் பரிமளத்தை நான் சந்தோஷமா பாத்துக்குவேன். என்னப்பா என்ன கம்மன் இருக்கீங்க? பேச முடியாதுல? உங்களால பேசவே முடியாதுல? ஆமாமா, பேச முடியல. என்ன பண்ண? இந்த மாதிரி ஸ்டைலா அழகா கெத்தா சுத்துங்க. நான் உங்க மனசுதான் கல்லாச்சே. அப்பா, நான் திரும்பவும் கேக்குறேன், உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? உங்களுக்குலாம் சம்மதம் போது நான் என்னமா எதிர்த்து பேச போறேன்? எனக்கும் மனசார சம்மதம் தான்.
ஐயோ ஐயோ. என்ன சம்மதமா? அப்ப சம்மதம் சொன்னீங்களா? ஆமாமா, ஏன் உனக்கு சம்மதம் இல்லையா? எனக்கு எதுக்கு சம்மதம் இல்ல? நீங்களே சம்மதம் சொல்லும்போது நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு மட்டும் எதுக்கு? ஏன் நீங்க மட்டும் தான் நல்லா பாத்துக்குவீங்கன்னு நினைப்பா? எங்க அப்பாவும் நல்லா பாத்துக்குவாங்க. உங்க அப்பாவா? அவர் எப்பவுமே நல்லாதாமா பாத்துக்குவாரு, நல்ல மனுஷன் தான். ஓ நல்ல மனுஷன், அவருக்கு சர்டிபிகேட் வேற. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா ஒண்ணு, கடைசியில நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி யாரும் இல்லாம தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த அருமை பெருமை எல்லாம் புரியும். அப்ப யாரும் உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏமா இப்படி திட்டுற? நானே இப்பதான் சந்தோஷமா கிளம்புனேன், வாழ்க்கைக்கான அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோன்னு. ஆனா நீ இப்படி திட்டுற. இதுல எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க, ஏன் உங்களுக்கும் சம்மதம்? இதுக்கு மேல நான் மாட்டேன்னு சொல்லி என்ன ஆக போகுது? சரி விடுமா, இனி உன்னோட பிரியம். அப்பாவை தப்பா நினைச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஆனா எதுக்காக நீ என்ன திட்டுறேங்கிறதே எனக்கு தெரியாம தான் இருக்கு. இப்ப அதை கேட்கிற நிலைமையில நான் இல்ல. ஜீவா சொல்லுங்க சார். நான் கொஞ்சம் அவசரமா கிளம்புறேன், அதனால வந்து பேசிக்கலாமா? ஐயோ ஓகே சார். சார் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜீவா. எதுக்கு இப்ப இந்த ஆல் தி பெஸ்ட்? ஏய் அது எங்களுக்குள்ள, நீ பேசாம இரு. இருக்கேன், நாங்கலாம் பேசாம இருக்கறனால தான் உங்களுக்கு இவ்வளவு தைரியம். அது என்னமோ உண்மைதான் ஜோதிகா. பொண்ணுங்க மட்டும் அவங்க நியாயத்தை பேச ஆரம்பிச்சா பசங்க யாரும் வாயை திறக்கவே முடியாது. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கறனால தான் ஒவ்வொரு குடும்பமும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. அதே சந்தோஷத்தை அப்படியே கையால நிறைய ஆம்பளைங்களும் ஒத்துழைக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி நானும் இருப்பேன். இனிமேல் இருந்தா என்ன, இருக்காட்டி என்ன? ஜோதிகா ஓகே உங்க முடிவை சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே போய் நான் எங்க அப்பாட்ட பேசிக்கிறேன். சரிமா. என்ன சரியா? சரின்னு சொல்றீங்களா? வேற நான் என்ன சொல்லட்டும்? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், சரின்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். கிளம்புங்க. ஜீவா நான் எதுக்கு போறேன், என்ன விஷயமா போறேன்னு உனக்கு புரியுதா? புரியாம இருக்குமா சார்? அதான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டேனே. சரி ஜீவா. ஜீவா வீட்ல நம்ம பசங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடு, அப்புறம் நான் போய் பேசிட்டு வந்துட்டு உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். ஓகே சார். சார் ராம் கிட்ட சொன்னீங்களா? இல்ல ஜீவா, முத பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சந்தோஷமா சொல்றேன். ஓகே சார். பரிமளம் உன்னை பார்க்க போறேன், உன்கிட்ட என் மனசுல உள்ளது எல்லாத்தையும் சொல்ல போறேன். அதை விட உன்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். எல்லாத்தையும் ஏத்துக்குவியா பரிமளம்? நீ ஏத்துக்குவேன்னு ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் 30 வருஷம் வலி, அந்த வலி வேதனை என்ன சொல்லுமோன்னு பயமாவும் இருக்கு. எதா இருந்தாலும் சரி நான் பொறுமையா போவேன். பரிமளம் உனக்காக இனி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து செய்வேன். கண்டிப்பா பரிமளம். வைஷு இன்னுமா வேதவழி அக்கா மறக்காதவழி பரிமளம் கோவிலுக்கு போயிட்டு வரல? இப்பதானங்க போனாங்க, அரை மணி நேரம் தானே ஆகுது, இப்ப வந்துருவாங்க. என்னங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அனி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சக்கரவர்த்தி இன்னும் காலையில இருந்து பாக்கல. நேத்து நம்ம பசங்க எல்லாரும் பேசுனாங்கன்னு சொன்னாங்களா, அதான் சக்கரவர்த்தி கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா, இல்லாட்டி நாங்க ஏதாவது பேசலாமா நினைச்சு நிக்கிறோம். ஓ அப்படியா? இன்னுமா சக்கரவர்த்தி சார் எழுந்து வரல? என்னன்னு தெரியலடா, இன்னும் வரல. காலையில காஃபி குடுக்கவும் கதவை தட்டினேன், அப்பவும் எழுந்திருக்கல. சரி நைட்டு தூங்காம இருந்துட்டு தூங்குறாரோ என்னமோ நினைச்சு நானும் அப்படியே வந்துட்டேன்டா. ஓ ஆனா நான் இப்ப போனேன், குளிச்சுக்கிட்டு இருந்தான், குளிச்சுட்டு வாடான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓ என்னங்க தூங்கி எழுந்துட்டாரா? சரி நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி வைஷு. பரிமளம் சாமி நல்லா திருப்தியா கும்பிட்டா போல. அண்ணே கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி நீ ரூமுக்கு போ. பரிமளம் என்னங்க வந்தது அப்படியே நேரா ரூமுக்கு போயாச்சு? விடு கொஞ்சம் நம்ம வீட்டுல உள்ள எல்லாத்தையும் பழக்கணுமே. நேத்து வீட்டுக்கு வந்ததுக்கு இன்னைக்கு எவ்வளவோ பரவாயில்ல. ஆமாண்ணே நேத்து ரூமை விட்டே வெளியே வரல, இன்னைக்கு ஏதோ கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வராங்களே. ஆமாண்டா அப்படியே எல்லார்கிட்டயும் பேச அடுத்து கொஞ்சம் சகஜமா ஆகும். டேய் ரத்னம். அக்கா வாக்கா, கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஆமா ரத்னம். பரிமளம் என்னமா சாமி கும்பிடுறா, ஆனாலும் அவ பாக்க அமைதியா இருக்காடா. ஆனா உள்ளுக்குள்ள நல்ல சுட்டி பொண்ணுதான், துருதுருன்னு இருக்கிற கேரக்டர் தான். இப்படி காலப்போக்குல மனசை இறுக்கி அமைதியா உட்காந்துருக்கா போல. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா வைரம், கோவில்ல உள்ள கண்ணுக்குட்டி கோழி ஆடு மாடு எல்லார்கிட்டயும் அந்த அளவுக்கு சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்கா. என்ன விளையாண்டாங்களா? ஆமாண்டா எல்லார்கிட்டயும் உட்காந்து பேசுறா. அக்கா நீ வேற மனுஷங்களை நம்பி ஏமாந்துட்டோம். இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்னா நம்மள ஏமாத்தாதுன்னு நினைச்சு பரிமளம் வாயில்லா ஜீவன் கிட்ட அன்பு காட்டினாலும் காட்டலாம். டேய் ஆமால, அப்படி கூட இருக்குமோ? நான் அதை யோசிக்கல பாரு. இவ என்னடா இன்னும் விளையாட்டு குழந்தையா இருக்கான்ல நினைச்சு யோசிச்சேன். அக்கா விளையாட்டு குழந்தையா இருக்கிற எல்லாருமே விளையாட்டு குழந்தையா தான் இருக்கிறாங்க அப்படிங்கறது சொல்ல முடியாதுக்கா. ஒரு சில பேர் அவங்க மனசுல உள்ள கஷ்டம் கவலை இதெல்லாம் மறக்கறதுக்காக ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி அவங்களையே அவங்க வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் பரிமளம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம் வைரம், நீ சொல்றது கூட சரியா இருக்கலாம். அத்த சொல்லு வீரா, என்ன வந்ததும் ரூம்குள்ள போயிட்டாங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் கீழ் ரூம் வேண்டாம், ஆடியிலேயே பரிமளாமாவுக்கு ஒரு ரூம் கொடுத்துடலான்னு. ஆடினா நம்ம ஹால் எல்லாம் தாண்டிட்டு தான் போகணும், எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும், எல்லார்கிட்டயும் பேசின மாதிரி இருக்கும். இது பாருங்க வாசல தாண்டினதும் ரூம், யாரையும் பார்க்காம எதுவுமே பேசாம அவங்க வாட்டுக்கு ரூம்ல போய் இருந்துக்கிறாங்க. டேய் அவசரப்படாதடா, கொஞ்சமா மாறட்டும். இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, இப்பவே எல்லாரும் பேசணும் பழகணும் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்காதா? இனி பாரு, நேத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நாளைக்கு நம்ம கிட்ட தாராளமா அவளே பேசுறதுக்கு வந்துருவா. வர வைப்போண்டா.
சரிம்மா. ரத்னம் என்னடா இது? யாரா இது? அண்ணே, நம்ம சக்கரவர்த்தி தான். அப்பா என்னப்பா இது? ஆளு ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்கு. அதானடா வீரா. ஏய் ரத்னம், வைரம், என்னடா ஆபீஸ் கிளம்பியாச்சா? ஆமா சக்கரவர்த்தி. என்ன இன்னைக்கு நீ ரொம்ப லேட்டா எழுந்து வர? அது ஒண்ணும் இல்லடா, கொஞ்சம் தூங்க லேட் ஆயிடுச்சு, காலையில எழுந்திருக்க முடியல. அதுவும் இல்லாம சார், ஏதாவது ஒரு நல்ல மாற்றம்? வீரா, நீங்க எல்லாரும் பேசுனதை யோசிச்சேன். என்னடா இனிமேல் வாழ்க்கையில என்ன இருக்கு? இதுக்கு மேல என்னத்த கொண்டுட்டு போறோம்? நீ வாழ்ற காலம் கொஞ்சம் தான், சொல்ல போனா வாழ்ந்து முடிச்சாச்சு. இனிமேலும் எனக்காக ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருந்தது கஷ்டப்படுது அப்படின்னா, ஜீவனை நான் இன்னும் கஷ்டப்படுத்துறேனா என்னடா இருக்கு? இல்ல நான் மனசனா பிறந்து என்ன? நான் பிறந்ததே வேஸ்ட்ங்கிற மாதிரி ஆயிரும்டா. வாழ்ற காலத்துல தான்டா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும். அது கூட இல்லனா எப்போரா? சக்கரவர்த்தி ரொம்ப சரியா யோசிச்சிருக்க. ரத்னம், நான் போய் பரிமாறத்துக்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். டேய், கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. சக்கரவர்த்தி, நீ இந்த முடிவை தான் எடுக்கணும்னு நாங்க எல்லாரும் எந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? இந்த முடிவை எடுத்துட்டேன். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எனக்காகவே எல்லாத்தையும் இழந்து என் கூட சந்தோஷமா வாழணும்னு ஒரே ஒரு எண்ணத்துல இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டிருக்கா. அவளை நான் சந்தோஷமா வச்சுக்கலாட்டி என்ன இருக்கு? அதனால பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ அண்ணே, ரொம்ப சந்தோஷமான விஷயம்ண்ணே. என்னண்ணே இப்படி யோசிக்கிறீங்க? அண்ணே, வயசை பார்க்காதீங்க. இந்த வயசுலதான் நமக்குன்னு பக்கத்துல ஒரு துணை வேணும். உங்களுக்கு முடியலாட்டி பரிமளம் பாத்துக்கிறது, பரிமளத்துக்கு முடியலாட்டி உங்களை பாத்துக்கிறது. அது மாதிரி இந்த வயசுலதான் தனிமை கொல்லும். 2 பேர் சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசிக்கிறது, எங்கேயாவது கை பிடிச்சி கொஞ்ச தூரம் நடந்து போறது, இதுதானே வாழ்க்கை. இதுக்கு மேல நம்ம என்ன ஆசைப்பட போறோம்? இதையும் விட்டுட்டு இல்ல ஊருக்கெல்லாம் பயப்படணும், இந்த வயசுக்கு மேல இதெல்லாம் ஒரு தேவையா? இதெல்லாம் 4 பேர் கேட்டா சிரிப்பாங்க, அப்படியெல்லாம் யோசிச்சிங்க. 4 பேர் 4 விதமா என்ன 40 விதமா கூட பேசுவாங்க. நம்ம வாழ்க்கைங்கும் போது நாம யோசிக்கணும். ஆமா சக்கரவர்த்தி, இங்க பாரு, நாம எடுக்கிற முடிவோ, நாம ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறதோ, நம்மளையும் சரி, நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் சரி, நம்மளால மத்தவங்களையும் சரி கஷ்டப்படுத்தாம இருக்குதா, பாதிக்காம இருக்கிறதா, இந்த விஷயத்த நம்ம தாராளமா செய்யலாம். நம்மளால மத்தவங்க தான் கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதிரி நினைச்சு நமக்கான வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும் சக்கரவர்த்தி. உண்மைதான் வேதவள்ளி. அத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, பரிமளத்திட்ட போய் பேசிட்டு வரேன். ஆனா கண்டிப்பா அவ கோபப்படுவா. எதா இருந்தாலும் சரி, அவளை சமாதானப்படுத்தி இனி வாழ்ற காலத்தை சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ முடிவுக்கு வாழ்த்துக்கள் சக்கரவர்த்தி. தேங்க்ஸ் ரத்னம். சரி, பரிமளம் ரூம்ல தான் இருக்காங்கண்ணா, போங்க. இத போறேன். ஜீவா, இப்படி பேசுறாரு இந்த மனுஷன். இவருக்கு கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங்ஸே இல்லையா? இவரோட மனசு என்ன கல்லா? இப்படி ஒரு கல் நெஞ்சக்காரரா இருக்காரு. ஜோதிகா, அவர் என்ன சொல்ல வந்தார்னா? வேண்டாம், இனி ஓ வாயாலையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு ஒண்ணு உங்களை மாதிரி கல் நெஞ்சலாம் இல்ல. நானே ரொம்ப இலகன மனசுக்காரி. இப்படி ஏதாவது ஒண்ணுனா கண்ணீர் வந்துரும். இப்ப கூட பாரு, கண்ணுல கண்ணீர் முட்டிக்கிட்டு நிக்குது. கண்ணை லைட்டா புளிஞ்சு விட்டா கூட கண்ணீர் சொரு சொரு சொருன்னு ஊத்தும். இருந்தாலும் நான் அழுகல. ஏன் அழுகல தெரியுமா? இப்படி ஒரு கல் நெஞ்சக்காரருக்காக நான் ஏன் அழணும்? சரிதான். ஆனாலும் ஜீவா, இவரெல்லாம் இப்படி சொல்றாருங்கிறதுக்காக எங்க அப்பா கிட்ட போய் நான் பேச மாட்டேன். பேசிராத, செருப்ப கொண்டு அடிப்பாரு. இல்ல பேசிராத, எதுக்கு அவர் மனச கஷ்டப்படுத்திட்டு? கண்டிப்பா அவர் மனச கஷ்டப்படுத்துறத விட என்ன கிளின்னு கிளிப்பாரு. உனக்கெல்லாம் இது தேவையாமா? ஏமா இப்படி பண்ற? ஒழுங்கா உன் வாழ்க்கைய வாழ பாருன்னு அப்படியே திருப்பி என்ன போட்டு திட்டுவாரு. ஜீவா, ஆனா வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு சக்கரவர்த்தி அப்பா சொன்னாரே. நான் தான் நைட் எல்லாம் தூங்காம யோசிச்சேன். அது எப்படி வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரியும்? அதானே. பாரு ஜீவா, எப்படியோ லீக் ஆயிருக்கு. ஏய், நீ நைட் யோசிக்கும் போது கதவு ஜன்னல்லாம் பூட்டிட்டு யோசிச்சியா? கதவு ஜன்னலா? இல்ல, டோரை க்ளோஸ் பண்ணேன். ஆனா ஜன்னலை க்ளோஸ் பண்ணலையே. அதான் லீக் ஆயிருக்கு. என்ன சொல்ற? அட அறிவு கட்ட ஜோதிகா, நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்கிறோம்னா இந்த டைம் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிரணும். ஏன்டா? க்ளோஸ் பண்ணலாட்டி இப்படிதான் விஷயம் லீக் ஆயிடும். பாரு, நீ கஷ்டப்பட்டு யோசித்தத குடும்பமே தெரிஞ்சு கொண்டாடி இருக்கு. ஆனா நீ இன்னும் இங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க. ஆமாண்டா ஜீவா. ஆனா இது எங்க அப்பாக்கு தெரிஞ்சிருக்காதே. தெரிஞ்சிருந்தா நேரம் மனசே சும்மாவா இருப்பாரு? அந்த உடனே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருக்க மாட்டாரு. ஆமா, கழுவி ஊத்திருப்பாரு. நல்ல வேலை. நான் யோசிக்கும் போது ஜன்னல் வழியா லீக் ஆகும்போது அப்பா மட்டும் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ அறிவாளி, எப்படி அறிவா யோசிக்கிற பாரு. மூளை உனக்கு உச்சந்தலையில மட்டுமா, முட்டி வரைக்கும் இருக்கு. போ ஜீவா, புகழாத. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல என்ன பண்ணுவோம்? நீ உன் ஆபீஸ்க்கு போவ, நான் என் ஆபீஸ்க்கு போவேன். அதையே செய்வோம். அப்ப பரிமளம்மா?
அதெல்லாம் நடக்க வேண்டியது நடக்கும். இந்நேரம் சார் மாசா என்ட்ரி கொடுத்து சும்மா கிளுன்னு ஒரு ரொமான்ஸ் சாங்க பாடி பரிமளா அம்மா நெஞ்சில இடம் பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னடா பேசுற? ஒண்ணுமே இல்லையே. சரி வா வா ஆபீஸ்க்கு போலாம். இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வரணும். ஏண்டா? அது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கதான். என்ன நடந்தது ஏது நடந்ததுனா? மாடி உன்கிட்ட விளக்க சொன்ன. இப்பவே ஈவினிங் ஆயிடும். ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து எல்லாத்தையும் பேசலாமா? சரி ஓகே. ஜீவா வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் என்ன ஏதுன்னு சொல்லலாமா? அம்மா தாயே நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். எல்லாருமே பேசி அவரார் வேலையை பார்க்க போயிருப்பாங்க. நாமளும் நம்ம வேலையை பார்க்க போலாம். சரி ஓகே. அட 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 எப்படி ஒரு நல்ல புள்ளையா இருக்கு இந்த புள்ள. எனக்கு பொண்டாட்டியா? ஐயோ ஏன் இவ்வளவு தயக்கமா இருக்கு? பரிமாறத்துக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக ரூம் வரைக்கும் வந்துட்டோம். நான் ரூமோட கதவை தட்ட பயமா இருக்கு. இல்ல பயந்தா பரிமாறத்துக்கிட்ட பேசவே முடியாது. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கவும் செய்யாது. இன்னைக்கே நம்ம மனசுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பேசி முடிச்சிடணும். இதை விட பரிமாறத்துக்கிட்ட மனசார சாரி கேட்கணும். பரிமளம் இல்ல வேண்டாம். நம்ம வாய்ஸ கேட்டா ஒருவேளை கதவை திறக்காமலே இருந்துருவா. சும்மா கதவை மட்டும் தட்டுவோம். பரிமளம் கதவை தர. என்ன இது சத்தத்தையே காணோம். திரும்பவும் தட்டலாம். இதோ வரேன். பரிமளம் யாரு? அது வந்து டோர் திறந்து தானே இருக்கு. இதுக்காக கதவை தட்டிட்டு இருக்கீங்க? யாரு இந்த டைம்னா? வேணி ஜோதிகா. ஓ மதி ஆதவனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. மதியா தான் இருக்கும். மதி டோர் ஓபன்ல தான் இருக்கு. உள்ள வா. உள்ள வா. ஐயோ என்ன பார்த்தா என்ன நினைப்பான்னு தெரியலையே. எவ்வளவு கோபப்பட்டாலும் சரி நாம பொறுமையா பரிமளத்துக்கு புரியற மாதிரி பேசணும். டோரை ஓபன் பண்ணிடலாம். ஐயே இந்த கிளிப் என்ன இவ்வளவு டைட்டா இருக்கு? எப்படி ஓபன்? மெதுவா. ஷோ குழந்தைய வச்சுக்கிட்டு அவ எப்படி தரப்பா? நம்ம ஆட்டுக்கு வான்னு சொல்லிட்டு பேசாம நிக்கிறோம். போய் நம்ம கதவை திறந்து விட்டு ஆதவனை தூக்கலாம். ஆதவா ஒரு சாரல் வீண்டக்கூடாது. உடனே டோர் எல்லாம் ரொம்ப டைட் ஆயிடும். இதை இனிமேல் பொறுமையால ஆங்கிள் பண்ண முடியாது. ஒரு இடியில டோரே தனியா போகும். ஏங்கிட்டே வா. சக்கரவர்த்தி. பரிமளம் இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா? காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்த்தேன் ஓயும் ஜீவன் என்ன போலீஸ் நீயெல்லாம்? நீ நாட்டுக்கு கதவை திறந்து உள்ள வந்துருவியா? அதுவும் கதவை இப்படி இடிச்சு தள்ளிட்டு வர. இல்ல பரிமளம் விடுன்னு சொன்னேன். ஓகே நீ எப்படி இங்க வந்த? அதுவும் நீ இங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே போங்க. பரிமளம் வெளியே போங்கன்னு சொன்னேன். பரிமளம் ஒரு 5 நிமிஷம் நான் உன்கிட்ட என்ன பேச வந்தேனோ அதை பேசிட்டு போயிடுறேன். அப்புறம் நீ வெளியே போசனா கண்டிப்பா நான் வெளியே போயிடுறேன். உனக்கு புரியலையா? எனக்கு உன் கூட பேசவே விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். பேச இல்ல பார்க்க கூட விருப்பம் இல்ல. இனி இன்னும் கொஞ்சம் சாகடிக்காத. போதும் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆனா நீ இந்த வீட்டுல இருந்துட கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி நீ வந்து நிப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. நீ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். பரிமளம் வெளியே போ சொன்னா போக மாட்டேங்கிறேல. நீ போக வேண்டாம். ஏன்னா இது உன் வீடாச்சே. நான் யாரும் உன்னை வெளியே போக சொல்ல. இல்ல பரிமளம் பேசாத. நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன். பரிமளம் எனக்கும் பேச ஒரு வாய்ப்பு கொடு. வாய்ப்பா? பேசவா? இதே மாதிரி ஒரு நாள் நானும் உன்கிட்ட கேட்டேன். ஆனா நீ என்ன பேசணுமோ அத பேசிட்டு என்ன வெளியே அனுப்பி கதவை தான் பூட்டுன. ஞாபகம் இருக்கா? பரிமளம் நான் என்ன பேச வாரேங்கிறதோ நீ புரிஞ்சுக்கல. நான் எதுக்காக பேச வந்தேங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கல. 4 பேர் பார்த்தா என்ன ஆகும் அது மட்டும் தான் உன் மைண்ட்ல இருந்தது. அதுக்காக என்ன பேச கூட விடலைல. 30 வருஷத்துக்கு முன்ன பேசாம இப்ப பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல பரிமளம் அந்த சூழ்நிலையில நான் ப்ளீஸ்ங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் இனி ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. பேசவும் விருப்பம் இல்ல. நீங்க பேசுறத கேட்கவும் விருப்பம் இல்ல. ஏன் உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. யார பார்க்க கூடாது இனி யார் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்களே இப்படி பக்கத்துல வந்து
கடவுள் ஏன் இவ்வளவு மோசமானவரா இருக்காருன்னு தெரியல. பிடிக்கல சொல்லி தூர விலகணும் நினைச்சா திரும்ப ரொம்ப பக்கத்துலதான் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். பரிமளம், இங்க பாரு, என்ன தடுக்க யாருக்கும் உரிமை இல்ல. உனக்கு சாரி, நீ யாரு? நான் இதுக்கு உன்னை நான் பேசணும்? ஒரு ஃப்ரெண்ட்ஸா கூட நினைச்சு என்ன ஊட கூடி ஒரு நாள் கூட பார்க்க வரல. நான் இதுக்கு உன்னை நீ பழைய ஃப்ரெண்டா நினைச்சு நான் பேசணும்? இப்போதைக்கு நீங்க யாரோ நான் யாரோ. இங்க பாருங்க, இனி என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நம்ம 2 பேத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுதான். அது திரும்ப எப்பவுமே தொடராது. குட் பாய். பரிமளம் வேண்டாம், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கேட்க முடியாது. அண்ணே, என்னன்னு பரிமளம் இப்படி பேசுறாங்க? அதானே வைரம், சக்கரவர்த்திக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலையே. என்னதான் இருந்தாலும் பரிமள மனசுல எவ்வளவு வேதனை வலி இருந்தா இந்த அளவுக்கு பேசுவா? எல்லாம் சரிதான், ஆனா இப்ப வீட்டை விட்டு போறேன்னு கிளம்புறாங்க. அதானே இப்ப என்ன பண்றது?